ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறைகடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா வந்துட்டு சீதாவோட அம்மா கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க, அம்மா சீதாவை அப்பப்போ போய் பார்த்துக்கோ, அவளை அப்பப்போ அவகிட்ட பேசு, அவன் இப்போ என்ன நிலமையில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து பேசுமா அப்படின்றாங்க. என்னடி ஆச்சு, மாப்பிள்ளை ஏதாச்சும் அவளை டார்ச்சர் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தானே அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி, நான் அடிக்கடிக்கு போய் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது மீனாவோட அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சீதாவை நினச்சி இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அவள் ஏதோ கஷ்டப்படுறான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் 2 பேருமே இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முத்து வந்துட்டு எப்படியும் ஆச்சு செல்வத்துக்கு 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது செல்வம் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு நிறையா பணத்தை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இன்னும் பணம் தேவைப்படுது. உடனே முத்துக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. முத்துவும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி வந்துட்டு விஜயோட வீட்டை மொத்தமாக அவங்க எழுதி வாங்கிக்கணுன்னுட்டு பிளான் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஃபைனான்சர்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன், நான் கேட்குற அமௌண்ட்டை மட்டும் எனக்கு கைக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியும் இதுதான் நல்ல சான்ஸ், இவர் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை நான் எழுதி வாங்கிக்கிட்டேன், அந்த மீனாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சிந்தாமணி வந்து பிளான் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி எல்லாரும் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.